இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க? ஒரு மிகப்பெரிய திராவிட கட்சி, 75 ஆண்டுகால திராவிட கட்சி. அந்த கட்சி அதுக்கப்புறம் 54 ஆண்டுகான ஒரு திராவிட கட்சி. அந்த கட்சி எப்பவுமே 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து 2 கட்சியும் மாறி மாறி தான் ஆட்சி வரும் தமிழ்நாட்டில். இதுதான் வரலாறு, எழுதிய வரலாறு, எழுதப்படாத வரலாறு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தடவை வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா 2 கட்சியும் ஓரமா நின்று வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து முதல் முறையா வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அவர் வந்து மக்களை நம்பி அவர் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காரு. மக்கள் வந்து அவர் மேல வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வச்சு, அபிப்பிராயம் வச்சு அவருக்கு வந்து இந்த பதவியை வந்து கொடுத்துருக்காங்க. அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சு இந்த வெற்றியை அவரு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த தோல்வி எப்படி பாக்குறீங்க? திமுக தோல்வியும் சரி, அதிமுகவும் மிகப்பரிய தோல்வியா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். தமிழ்நாடுல, இந்தியாவிலேயே வந்து எல்லா ஸ்டேட் கட்சியும் வந்து ஒரு அதிர்ச்சியோடும் ஆச்சரியத்தோடும் பாக்குறாங்க இந்த தோல்வியை, அவங்களுக்கு உண்டான தோல்வி. ஏன்னா இவ்வளவு பழந்துன்னு கொட்டை போட்ட இந்த இருபெரும் திராவிட கட்சியே வந்து ஜஸ்ட் லைக் தூசு தட்டுற மாதிரி தட்டிட்டு தனியா வந்திருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இனிமே அடுத்த 25 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு இது தமிழ்நாடு அல்ல, தளபதி நாடு. தமிழ்நாடு அல்ல, இது தளபதி நாடு தான் இனிமே பேரை மாத்தணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து ஒரு விசில் புரட்சி நடந்திருக்குது. மக்கள் வந்து ஒரு புரட்சி, மக்கள் வந்து அவங்க மேல வந்து தளபதி மேல வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதையும் அபிப்பிராயமும் வச்சு அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்காரு. இது சாதாரண ஒரு விக்டரி கிடையாது, இது ஒரு ரெவல்யூஷன். கியூபால நடந்த ரெவல்யூஷன், ரஷ்யாவில் நடந்த ரெவல்யூஷன் மாதிரி உலகத்துல வந்து எங்கெங்கெல்லாம் மக்கள் புரட்சி நடக்குதோ அப்படிதான் இது எடுத்துக்கணும், அப்படிதான் நம்ம இதை கருதணும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வந்து தளபதி மேல நம்பிக்கை வச்சு அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. தளபதியும் மக்களை நம்பி மக்களுக்கு அவர் சொன்ன தேர்தல் அறிக்கை அது எல்லாத்தையுமே வந்து அவர் நிறைவேற்றணும். அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே வந்து அவருக்கு உறுதுணையா இருப்பாங்கன்றத தெரிவிச்சுக்கிறேன். 2வது, இப்போ தளபதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் காத்துன்னு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 10 லட்சம் கோடி மேல கடன் வாங்கியிருக்கு. 5 லட்சம் கோடியா 10 லட்சம் கோடியான்னு தெரியல, 10 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாமே வந்து தளபதி தலையில வந்து சுமத்திட்டு போயிட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு கடன் வாங்கிட்டு. இது எல்லாமே தளபதி எப்படி ஒரு பெரிய அறிஞர்கள், அதே மாதிரி பல்துறை வல்லுநர்கள், அதே மாதிரி சில IAS IPS ஆபீசர்கள்லாம் வந்து அவங்க கிட்ட கேட்டுக்கின்னு அதுக்கு உண்டான திட்டத்தெல்லாம் அவர் இது பண்ணணும். வருஷத்துக்கு 6 சிலிண்டர் சொல்லியிருக்காரு. மாச பெண்களுக்கு வந்து 2500 ரூபாய் அவர் வீட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் கண்டிப்பா தளபதி அவர்கள் நிறைவேற்றுவாரு. தளபதி விஜய் அவர்கள்